கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிரேஸ் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் மீகா 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது: தடைகளை நீக்குகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக தடைகளை பார்க்க முடிகிறது. மனிதர்களால் தடை வருகிறது, மந்திரவாதிகளால் தடை வருகிறது, பிசாசினால் தடை வருகிறது. எந்த வேலை செய்தாலும் எனக்கு ஒரு வெற்றி இல்லை, தோல்வியாகவே முடிகிறது. என் தடை மாறாதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, என் குடும்பம் உயராதா என்று சொல்லி அநேக விதத்திலே இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் தடைகளை அவர் நீக்க போகிறார். யோபு சொல்கிறான், யோபு 42ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்கிறார், என்னுடைய தடைகளை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னை உருவாக்கிய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள். இந்த ஆண்டிலே உங்கள் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார். உங்கள் தடைகளை அவர் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அநேக முறை நீங்கள் சோர்ந்து போயிருங்க, என் வாழ்க்கையில வெற்றியே இல்லை, என் வாழ்க்கையில சோர்வுதான் இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியலன்னு சொல்லி எந்த வேலை செய்தாலும் அது தோல்வியில தான் முடியுது, தடையாகவே முடிகிறது, இது மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. யோகோட வாழ்க்கையில அநேக தடைகள் இருந்தது, ஆனால் அவன் தடைகளை பொருட்படுத்தாதபடி ஆண்டவர் சமூகத்திலே அதிக விசுவாசத்தோட அவன் காத்திருந்தான். என்று சொன்னால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் தடைகளை மாற்றுவார், என் வியாதி மாற்றி போடுவார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசத்திலேயே உறுதியாக இருந்ததினாலே கர்த்தர் அவன் விசுவாசத்தை பார்த்து, அவன் பொறுமையை பார்த்து, அவன் உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார். பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஒரு புதிய வழியும் வாசலையும் ஆண்டவர் திறப்பார். எங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை முன்பதாக நின்று எனக்கு வழியிலேயே சொல்லி கலங்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் செங்கடலையும் பிளந்து வழியை உருவாக்கினார். அதே போல உங்களுக்கு ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலே, கடன் வார்த்தையின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தோனமாய் ஒன்றும் தலையை காரியம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. உங்களுடைய வாக்குத்தம் அனைத்தும் உண்மையுள்ளதும் நீதியுள்ளதுமாக இருக்கிறதப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர், இந்த நாட்களிலே தடைகளோடு காணப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்கு எல்லா தடைகளை நீக்கி கர்த்தாவே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறார்கள். செய்த கிருபைக்காக நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, மீண்டுமாய் அவங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் செபித்து வருகிறோம். உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் தொலைக்காட்சி எழுதி அனுப்புங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.